வெல்கம் டு ராணிஸ் ரெசிபி. நல்ல சுவையாகவும் மணமாகவும் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாமா? அதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே நான் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் 4 பச்சை மிளகாய் கீரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் இந்த நாட்டுக்கோழியை நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து அதையும் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இதில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் சிக்கன் ஓரளவுக்கு வேகட்டும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க நல்லா. இந்த சிக்கன் அளவுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைங்க. இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். நல்லா மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. பண்ணி பார்த்தீங்கன்னாவே வீடு ஃபுல்லாக மணமாக நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. நல்லா கொதிக்கிற இந்த டைமில் நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் நல்லா இது கூட சேர்த்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விட்டால் போதும். நாட்டுக்கோழி குழம்பு வெந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. கோழியில் சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நாட்டுக்கோழி குழம்பு மேலே அப்படி லைட்டாக இப்படி அழகாக தூவி விட்டு ஒரு மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்ல மணமான டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தயார். பார்க்கவே எவ்வளோ ஸ்பைஸியாக டேஸ்டியாகவும் இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.